Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் காத்திருப்போர் கூட திறப்பு விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி வளர்ச்சி திட்ட நிதியின் கீழ் ரூபாய் 1.15 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மருத்துவ பயனாளிகளை கவனித்துக் கொள்பவர்களுக்கான காத்திருப்போர் நலக்கூடம் திறந்து வைக்கப்பட்டது. இதனை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் திறந்து வைத்தார். இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது: சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனை என்பது நூற்றாண்டை கடந்த பழமையான மருத்துவமனை. சைதாப்பேட்டை மருத்துவமனையில்தான் சென்னையின் புறநகர் மக்கள் இங்கு வந்து சிகிச்சை பெறும் நிலை இருந்தது. ஆரம்ப காலத்தில் மிகப்பெரிய கட்டமைப்பு இல்லாத நிலை இருந்தது. இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் 34.95 லட்சம் மதிப்பீட்டில் 6 தளங்கள் கொண்ட புதிய மருத்துவ கட்டமைப்புகள் கட்டி முடிக்கப்பட்டு துணை முதல்வர் அவர்களால் கடந்த ஆண்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது என்று தெரிவித்தார். இந்த மருத்துவமனையின் கட்டமைப்புகள் அவ்வப்போது பல்வேறு வசதிகளும் செய்யப்பட்டு வருகின்றது. இங்கு வரும் பயனாளிகளுக்கு இளைப்பாறுவதற்காக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 1.15 கோடி மதிப்பீட்டில் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 30 நிரந்தர இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சைதாப்பேட்டையை பொறுத்தவரை 500 கோடிக்கும் அதிகமான மதிப்பீட்டில் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை மிகப்பெரிய அளவில் பயன்பாட்டில் இருந்து வருவதாக கூறிய அமைச்சர், இந்தியாவில் பிரத்யேகமான வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனையும் மிகப்பெரிய அளவில் பயன்பாட்டில் இருந்து வருகிறது என்று கூறினார். 417.7 கோடி மதிப்பீட்டில் குழந்தைகளுக்கான உலகின் மிகப்பெரிய மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்க முதல்வர் அடிக்கல் நாட்டி இருக்கிறார். அந்த பணியில் தற்போது விரைவாக நடந்து வருகிறது. மருத்துவ கட்டமைப்புகள் முதலமைச்சரின் வழிகாட்டுதலோடு சைதாப்பேட்டையில் மிக வேகமாக செய்யப்பட்டு வருகின்றது என்றும் கூறினார். சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக அரசு மருத்துவமனையில் செய்யப்படும் நடவடிக்கை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் அவர்கள், கல்லூரி முதல்வர்கள் மற்றும் மாவட்ட இணை இயக்குநர்கள் உடனான கூட்டத்தை நடத்திடுவோம். எரிவாயு தட்டுப்பாடு இருக்கும் காரணத்தினால் இந்த வாரத்திற்கு பிரச்சனை இல்லை என்று கூறினார். கடுமையான தட்டுப்பாடு வரும்போது மாற்று ஏற்பாடாக எலக்ட்ரிக்கல் அதாவது இண்டக்ஷன் ஸ்டவ் மற்றும் விறகு அடுப்புகளை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் எந்த மருத்துவ பயனாளர்களும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பால், பழம், ரொட்டி போன்ற உணவுகளை தயார் நிலையில் வைக்க அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. எந்த இடத்திலும் ஒரு மருத்துவ பயனாளரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் தமிழ்நாடு முதலமைச்சரின் வழிகாட்டுதலோடு இந்த பணிகள் முன்னேற்ற நடவடிக்கையாக செய்யப்பட்டு வருகிறது என்றும் அவர் கூறினார்.